ஈஸியா புள்ள வளர்த்துட்டு போகலாம். அவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குது. டீனேஜர்ஸ் வளர்க்கறதுல அவ்வளவு சவால்களை நாங்க பேஸ் பண்றோம். அவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு தெரியுமா? அதாவது மார்க்கத்துல, அதாவது குரான்ல அல்லாஹ் சபிச்ச ஒரு சமூகம் இருக்குதானே, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். அந்த கான்செப்ட் இன்னைக்கு எங்கட நாட்டில உருவாக்கி கொண்டு போகும். அன்னையில அந்த அத கொழும்புல ஒரு ஊர்வலமாக கொண்டாடினார். ஒரு பாலின சேர்க்கை அமைப்பாளர்கள் மோசமான கல்ச்சர் இன்னைக்கு கூடிக்கொண்டு போகுது. நான் சொன்னேன் டிவோர்ஸ் ரேட் கூடிக்குது, சைல்ட் அபியூஸ் கூடிக்குது. 2010ஆம் ஆண்டு ஒரு தகவல் சொல்லுது, இலங்கையில ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துல சைல்ட் அபியூஸ் 10,200க்கும் அதிகம். 10,200க்கு அதிகம் சைல்ட் அபியூசஸ் மட்டும், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை. அதாவது இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டது. குடும்பமானம், பிள்ளையோட எதிர்காலம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. ஏன் இந்த விஷயம் வெளியில வருது இல்ல தெரியுமா? பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கிடையாது. பிள்ளை ஏதாவது ஒரு அசௌகரியத்தை யாராவது ஒருவரால அசௌகரியத்தை புள்ள நேரிட்டால், அந்த பிள்ளைக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டால் அதை கொண்டு வாப்பா உமா கிட்ட ஓப்பனா பேசுறதுக்கு உமா வாப்பாக்கும் பிள்ளைக்கு இடையில ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லை. ரைட்? அவ்வளவு பிரச்சனைகள் சவால்களுக்கு மத்தியில தான் இந்த பிள்ளைய வளர்க்க வேண்டியிருக்குது. அதனால நாங்க இப்ப வலியுறுத்துற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பேரண்ட்ஸ் கட்டாயம் நவீன காலத்துல குழந்தை வளர்ப்பு எப்படி செய்யப்படணும் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஏன்னா புதிய சவால்கள், புதிய சேலஞ்சஸ், புதிய அணுகுமுறை, புதிய பிரச்சனைகளை குழந்தைகள் எதிர்கொள்கிறார்.